தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 9வது பாசுரம் பார்க்கலாம். மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். அற்றம் மேல் ஒன்று அறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மெய்த்த எந்தை கழனினை பணி மின்னீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது ராமரை தவிர ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வம் உண்டா? இது தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே, சாஸ்திரமே அறிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எந்த தேவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் அவளுக்கெல்லாம் காத்து கொடுப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் தானே. அவருக்கு மேலே வேறு யாராவது உண்டா? இல்லை அவருக்கு ஈக்குவலாக யாராவது உண்டா? அவர் ஒருத்தர் தான் தெய்வம். அந்த சாஸ்திர அறிவு இல்லாத மானிடர்கள் இப்படி இருக்கேளே, நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் யார் காப்பாற்றுறார்? பகவான் தான். அது தெரிய மாட்டேங்கிறது உங்களுக்கு. அதோட உள்ளுரை பொருள், சாஸ்திரத்தோட உள்ளுரை பொருளே நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீர்கள். அந்த ராமரை தவிர வேறு தெய்வம் இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் தான் நீங்கள் ராமராக வந்தார். அவரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ராமர் சக்கரவர்த்தி அணுகிறது உங்களுக்கு சிரமமாக இருந்தாக்க, அடுத்து வந்தார் எளிமையோட கண்ணன். இந்த கன்றுகளை மேய்த்த கண்ணன் இருக்காரு, அவரோட திருவடி படிச்சுக்கலாமே, அவ்வளோ எளிது தானே அது. அவர் நம்மோட ஒன்றி வாழ்ந்தாரே ஆயர்பாடியில், அவரோட கையிலே பிடிச்சிக்கலாமே அப்படிங்கிற